ஆரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு லைனிங் கட் பண்ணும்பொழுது ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாகி வீடியோ கட் ஆகிடுச்சு. அதனால் அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ அது எப்படி கட் பண்ணது தைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு வீடியோவில் இருக்குது. இதுலேயும் லைட்டாக சொல்லிடுறேன். இந்த முதுகோட அளவு ப்ளவுஸில் முதுகோட அளவு மட்டும் லைனிங்கில் கட் பண்ணி நான் அதை மட்டும் இந்த ஆரி ப்ளவுஸில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி முன் சைடு வந்து பட்டியை தனியாக இது வந்து முதுகில் இருந்து ஷோல்டர் வரலும் மார்க் பண்ணி நான் இதை கட் பண்ணியிருக்கேன். இந்தாண்ட ஆம்கோல் சைடெலாம் கட் பண்ணலை. இதை மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக முன் சைடில் வந்து பட்டியை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். பட்டியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீதி இந்த ஆம்கோல் சைடு நான் எதுவுமே கட் பண்ணல. இதை எப்படி நம்ம லைனிங் ஏற்றிட்டு நம்ம கட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கையோட கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து பீஸ் துணி தான் வைக்கணும். நம்ம இந்த முதுகு சைடில் இருக்கிற துணி வந்து இதை ரெண்டையும் வச்சு சேமாக வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம நடு சென்டருக்காக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இப்படி போடும் பொழுது லைனிங்கில் கட் பண்ணோட மார்க்கும் இந்த ஆரி ஒர்க்கில் கட் பண்ண மார்க்கும் ஒன்றா வச்சுட்டு இந்த இடத்துல சிங்கிள் மீதி இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம மாற்றிக்கிறோம். இதை மாற்றிட்டு இது மேலேயே வந்து ஆரி சைடு பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த சைடில் நம்ம தையல் போட்டுட்டு வரலாம். இந்த ஆரி தையலுக்கு பக்கத்துலேயே நம்ம போடலாம். இதுபோல் நாம் பக்கத்துலேயே நம்ம தையல் போட்டுட்டு வந்தாச்சு. இதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த தையலுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் துணியை விட்டுட்டு கட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியாச்சு. அங்கங்கே லைட்டாக சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம். திருப்பும் பொழுது அந்த பிசுறு இல்லாமல் திரும்புறதுக்காக. இந்த வளையிற இடத்துல கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த ஓரத்துலேயே இந்த செயின் தையல் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த செயின் தையல்லே நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் மணிக்கிட்ட வரும்போது கொஞ்சம் சீராக போட்டுடலாம். இந்த மாதிரி சிங்கிள் மிதி வைக்கும்பொழுது இந்த ஓரங்களே போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் நாம் ஃப்ரண்ட்டும் தச்சிடலாம்.
இப்போ முன்னாடி பக்கம் ஆரி போட்டுட்டு இந்த இடம் நம்ம கழுத்துக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம இந்த கிளாத்தை வச்சுட்டு கழுத்தை வரைஞ்சி ட்ராயிங் பண்ணிவிட்டு இந்த தையலை இந்த இடத்துலையும் நம்ம கொண்டு வந்துடலாம். நம்ம இந்த கழுத்துக்கு மார்க் பண்ண இடத்துல நம்ம நல்ல ப்ளவுஸ்லேயும் கொஞ்சமாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த நடு சென்டரில் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நம்ம பேக்கில் கழுத்தை வந்து இந்த ஆரி முன் பக்கத்துலேருந்து கொண்டு வரலாம். இது வந்து நானும் ஆரி போட்டதுனால இந்த 2 சைடும் ஒரே சைட் கவர் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஒரு சில ஆரி மட்டும் போடுறாங்கன்னா ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஒரு அந்த பேக் சைடு கழுத்து சைடில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி இந்த இருந்துச்சுனாக்கா இதை தனியாக நீங்கள் இந்த சைடு ஒன் சைடு தனியாக கட் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த சைடு தனியாக நீங்கள் கட் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 சைடுமே நான் இதிலே ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மல் லைனிங் ப்ளவுஸ் மாதிரியே தான் இதையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதோடதும் பேக் சைடோடதும் இப்போ ஆரிய பேக் சைடை வந்து இந்த மாதிரி நம்ம 2 ஷோல்டர் பக்கமும் வச்சுக்கலாம். இப்போ ஆம்கோல் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டோடதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் இதுன்னும் போது ஷோல்டர் வந்து ஒரே ஈவனாக வரும். நமக்கு கொஞ்சம் ஒரு சிலரில் நீங்கள் ஆரி ஜாயின் பண்ணிங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரி வந்து போடுறீங்கனாக்கா கொஞ்சம் ஏற்றத்தாழ்த்தம் வந்துடும். அதுவும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தைக்கும் பொழுதே இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வரும். நீங்கள் ஒரு நார்மல் சாதா ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி தைக்கிறதுக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு துணியை வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்குன்னா அளவு ப்ளவுஸில் இந்த ஷோல்டரை மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த கை இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆம்கோலை வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வரைஞ்சிட்டு நம்ம இதை கட்டிங் பண்ணிடலாம். ஈவனாக 4மே ஒன்றா வரணும். இதை கட் பண்ணிட்டு நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரியே சுற்றி தையல் போட்டுட்டு நம்ம ப்ளவுஸ் தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே போல் நமக்கு வந்துடும். இதை நார்மலாகவே நீங்கள் ஒரு ஓட்டு தையல் ரன்னிங் தையல் போட்டுட்டு நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் எப்படி அட்டாச் பண்ணுவீங்களோ அதே மெத்தட்லேயே ப்ளவுஸ் தைச்சிடலாம். இதே மாதிரி தான் நம்ம கைக்கும்
இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு ஓட்டு தையல் போட்டுட்டு ஃபுல்லாமே நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரியே தைக்கலாம். இப்போது கைக்கு வந்து கொஞ்சமாக இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு இந்த துணியை கட் பண்ணிவிட்டு ஒட்டு போட்டு தான் நம்ம கை தைக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஜாயிண்ட் பீஸ் கொடுத்து நம்ம கை தைச்சிக்கலாம். அதே மாதிரி சிங்கிள் பூட்டு வச்சு நம்ம கையை திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு நம்ம நார்மல் கை எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே வச்சிடலாம். நம்ம இது போல் லைனிங்லாம் திருப்பிட்டு நார்மலாக இந்த இடம்லாம் வைக்கும்போது அந்த டபுள் பூட் வச்சு யூஸ் பண்ணி தைக்கலாம். அதே சமயம் இந்த ஷோல்டர்கிட்ட நம்ம ஜாயின் பண்ணும் பொழுதும் நீங்கள் சிங்கிள் மிதி வச்சிங்கன்னா தான் இந்த ஷோல்டர் ரெண்டுமே ஒன்றா ஈவனாக நமக்கு தையல் கூடவே வரும். இல்லைனா ரொம்ப இதுக்கு கேப் தெரியும். கேப் தெரியாமல் இருக்கணும், இந்த இடத்துல நீங்கள் சிங்கிள் பூட் தான் வச்சு ஆகணும். அந்த மாதிரி வச்சு தைக்கும்போது ஒரு நீட்டாக இருக்கும் பார்க்கவே.